ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிலா ஃபேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்லீவில் இந்த மாதிரி லோட்டஸ் பேட்டர்ன் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலான்ட்டு சொல்லி தந்திருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே அந்த பேட்டர்னை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்பவும் போல் நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஸ்லீவ் பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்லீவை நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பேட்டர்ன் ப்ளவுஸஸ், ஸ்லீவ் பேட்டர்ன்ஸ் நிறையா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இனி நிறையா பேட்டர்ன் அப்லோட் பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம 2 ஸ்லீவே ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கை சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, அந்த அளவை நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இப்போ இவங்களோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 12, ஒரு பக்கம் வந்து 6 வருது. நம்ம அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் 2 பக்கமும். உங்களுக்கு கை சுற்றளவு வருதோ எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ அந்த பேட்டர்ன் வைக்கணும். இவங்களுக்கு வந்து 6 வருது, நான் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த லோட்டஸ் பேட்டர்னுக்காக நான் இந்த அளவு நான் அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க. கை சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. 2 கேன்வாஸ் எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் 4.5 இன்ச் வர மாதிரி, இன்னொரு பக்கம் 4.5 இன்ச் வர மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்லீவுக்கு சேர்த்து தான் எடுத்திருக்கேன். இன்னொரு வந்து ஸ்கொயராக வந்து கட் பண்ணிக்கோங்க. 4 கேன்வாஸ் வேணும். 3.5 இன்ச்சும் இந்த சைடு 3.5 இன்ச் வர மாதிரி 4 கேன்வாஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் அப்பளாவை காட்டினது 2 கேன்வாஸு. 4.5 இன்ச்சுக்கு ஒன்று, 3.5 இன்ச்சுக்கு ஒன்று. அடுத்ததும் நீங்கள் 4 கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. 2.5 இன்ச்சுக்கும் இந்த பக்கம் 2.5 இன்ச்சுக்கு வர மாதிரி 4 கேன்வாஸு. நான் ஸ்லீவ் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பேட்டர்ன் கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் வச்சு, நான் இப்போ காட்டின அந்த ஸ்கொயர் பீஸ் எல்லாம் அயர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் 4.5 இன்ச் 2 எடுத்து இல்லைங்களா, அதை நம்ம அப்படியே லைனிங் மேலே வச்சு அந்த ஃப்ளவர் டிசைனுக்கு அடிக்க போகிறோம். நான் எப்படி வைக்கிறேன்னு கவனமாக பாருங்கள். நல்ல பக்கம் வந்து லைனிங் மேலே வச்சு மேலே அந்த கேன்வாஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அது 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு லைனிங் மேலே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளாருக்காக வேண்டி ஒரு 3 இன்ச்சு மேலே எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். சைடில் 1.5 இன்ச் வச்சுக்கலாம். வச்சு அப்படியே நீங்கள் லோட்டஸ் அந்த லீஃப் மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. அந்த 4.5 இன்ச் வெட்ட வச்சதில் வந்து 2 நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அதை 2க்குமே கீழே இதே மெஷர்மெண்ட்டில் வரைஞ்சிக்கலாம். இதுக்கும் அதே மெஷர்மெண்ட்டு 3 இன்ச்சும் சைடில் 1.5 இன்ச்சு வச்சு வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த வரைஞ்சது மேலேயே இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம்.
நல்ல பக்கம் உள்ளே வர மாதிரி அந்த கேன்வாஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கணும். மாற்றி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸையெல்லாம் நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் விட்டுட்டு நம்ம அந்த மேலே அப்படியே கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு மேலே இந்த தையலில் படாத மாதிரி அழகாக நார்ச் போட்டுக்கோங்க. தையலில் படாத மாதிரி கவனமாக போடுங்க. அப்படியே அதை உள் பக்கமாக திருப்பிக்கலாம். அந்த லீஃபோட எட்ஜு வருது இல்லைங்களா, அது மட்டும் நீங்கள் அந்த சிசர் வச்சு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஊசி மாதிரியோ த்ரெட் மாதிரியோ வச்சு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு அந்த லோட்டஸ் இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பு மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பொறுமையாக கரெக்டாக கொடுங்க. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அழகாக இருக்கும். அவ்வளோதான், அந்த 4.5 இன்ச் கேன்வாஸு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த மீதி 4 இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம அதே மாதிரி சேம் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அந்த அளவில் இருந்து நம்ம கரெக்டாக அளவெடுப்போம். மேலே 2.5 இன்ச்சும் சைடில் 1.25 வச்சுக்கோங்க. அதுக்கு 1.5 வச்சோம், இதுக்கு 1.25 வச்சுக்கோங்க. நான் சுற்றளவு 12 இன்ச்சுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் 7, 8 அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லீஃப் எடுத்துக்கோங்க. இப்போ சேம் அதே மாதிரியே நம்ம லைனிங் மேலே வச்சு நல்ல பக்கத்தை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த 4ஐயும் நம்ம அதே மாதிரியே ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 4ஐயும் நம்ம ஃபினிஷிங் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது சின்ன சின்னதாக கட் பண்ண இல்லைங்களா இன்னொரு 4, அதையும் அதே மாதிரியே ஷேப் கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த லென்த்து மட்டும் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். இதுக்கு 2 இன்ச்சும் சைடில் 1 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த 4 பீஸையும் சேம் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த லீஃப் மாடல் அந்த டிசைனை மட்டும் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துடுங்க ஃபினிஷிங்காக. திருப்பி நீங்கள் அந்த ஷேப் எடுக்கும்போது மட்டும் பார்த்து பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணி அயனிங் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மேலே இருக்கிற அளவை மார்க் பண்ணிக்கலாம். 12 இன்ச் வச்சு இல்லைங்களா, அந்த அளவை மார்க் பண்ணிவிட்டு சென்டரையும் மார்க் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம இந்த மாதிரி தான் அந்த லோட்டஸ் டிசைனை வைக்க போகிறோம். ஸ்லீவுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பட்டி மாதிரி எடுத்து நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த லோட்டஸ் மேலே.
மேலே ஒரு 1/4 இன்ச் அளவு மட்டும் வச்சு நம்ம அழகாக ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த லோட்டஸை சாரீ கலரில் இந்த கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சாரீ கலர் என்ன வருதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவு ஸ்டிச் போட்டு படிமான தையல் போட்டுட்டு நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம். அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி நம்ம அப்படியே ஸ்லீவ் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3D டிசைனில் வந்துடும். இந்த மாதிரி ஸ்லீவ் பேட்டர்ன்லாம் போட்டால் அழகாக இருக்கும். சாரீக்கு மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா அடுத்த ஸ்லீவையும் நம்ம அதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். படிமான தையலை கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபினிஷிங் நல்லா திருப்பும்போது கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது ஸ்லீவையும் நம்ம அதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு பீடு மாதிரி கொடுத்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி குட்டி பீடு வந்து நீங்கள் அந்த எட்ஜில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க கையிலையே. அவ்வளோதாங்க, நம்ம ஒரு அழகான லோட்டஸ் பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணியாச்சு. நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.